பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. யார் சொல்றா அப்படி? பிரியமானவர்களே, யாக்கோபு தன் மாமனாகிய லாபானிடத்தில் சொல்லுகிறார், நான் வரும்போது கொஞ்சம் தாயா உமக்கு இருந்துச்சு ஆசீர்வாதங்கள், சம்பத்து. இப்ப நான் வந்த பிறகு நீர் ரொம்ப பெருகி பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதன் தேவனோடு வாழ்றானோ அவன் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், நிச்சயமா உண்டாயிருக்கும். யோசேப்பு பாருங்கள், தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் போத்திபாரின் வீட்டில் தங்கி இருந்த பொழுது போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. சிறைச்சாலையில் இருந்த பொழுது கூட யோசேப்போடு தேவன் இருந்ததை கண்டுபிடித்தாராம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவன் தேவனோடு வாழுகிறவன். தேவன் யார் கூட இருக்காரோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். நாம எப்படி இருக்கிறோம்? தேவனை விடாம நம்ம கூட தக்க வைத்துக் கொள்ளுகிறோமா? தேவன் நம்ம கூடவே தங்கி இருக்கிறாரா? நம்ம இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும், கட்டாயம் இருக்குங்க. எல்லாரும் உங்களை விரும்பி கூப்பிடுவாங்க, வாங்க எங்க கூட 2 நாள் தங்கி இருங்க, அம்மா எங்க கூட 1 வாரம் இருங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் நம்ம காணப்படணும். இவங்க எப்படா போவாங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம இருக்க கூடாது. பிரியமானவர்களே, இது ஒரு பக்கம் இருக்க, நாம யார நம்ம கூட தங்கி இருக்க அனுமதிக்கிறோமோ அவங்களும் ஆசீர்வாத பாத்திரவான்கள் தானா, ஆசீர்வாத பாத்திரங்கள் தானா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். சிலர் சில சாபமான மனிதர்களோடு மிகுந்த நெருக்கமான உறவுகளும் தொடர்புகளும் வைத்து கொண்டிருக்கிறதுனால தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவாங்க. யார் இந்த சாபமான மனிதர்கள் சொல்றேன்? பிரியமானவர்களே, பொல்லாத பிசாசின் வழிகளை கற்றுக்கொண்டு அவைகளோடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு மனிதன் அல்லது மனுஷியோடு தொடர்பு வச்சா, சம்பந்தம் கலந்தா, உறவு கொண்டால் அது ஆசீர்வாத குறைவு. நம்ம இருக்கதே இழக்க நேரிடும். அதனால் கவனமாய் நாம் யாரோடு தங்கி இருக்கிறோம், நாம் யாரோடு உறவு வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாய் இருக்க கூடுமானால் மென்மேலும் பெருகுவோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் ஒரு கவனம் நமக்கு தேவை. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகநாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் அப்பா, யாக்கோபு சொன்னது போல நான் வந்த பிறகு உன் வீட்டுல ஆசீர்வாதம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி எங்களால் எனக்கு சொல்ல முடியுமான்னு நாங்க ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாத பாத்திரங்களா நாங்க காணப்படணும். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. மாத்திரம் அல்ல, நாங்க யாரோடு தங்கி இருக்கிறோம், உறவு வைத்துக் கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத குறிச்சு கவனமுள்ளவர்களாய் காணப்படணும்ப்பா. உங்க தாசர்கள் உம்மோடு வாழுகிற மனிதர்களோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள, ஐக்கியம் வைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் நாதா. உங்களுடைய கரத்துல எங்க வாழ்க்கையை கொடுக்கிறோம். ஞானம் புத்தியோடு நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.